திரு வில்சன், இப்போ ஒரு இன்னொரு பக்கம் அதிமுக வாக்குகள் ஒரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத முன்னிறுத்துறார், இன்னொரு பக்கம் அங்கேருந்து வரக்கூடிய அதிருப்தியாளர்கள் எடுக்கிறார் அப்படின்னா அது ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறுதா? இல்லை, ஒரு கட்சியிலேருந்து வெளியே இருக்கிறவங்க ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று ஒரு கட்சியில் இருந்து வெளியேறுகிறவர்கள், சரி, வெளியேறி ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாங்க, இல்லை இன்னொரு கட்சியில் சேருவாங்க. அவங்களால ஒரு தாக்கம் ஏற்படுமானா அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த கட்சி ஒரு முறைக்கு 100 தடவை திங்க் பண்ணி தான் ஒருத்தரை வெளியேற்றும். அதாவது இவர் உள்ள இருந்தால் அதிகமான இழப்பு ஏற்படும், குழப்பம் ஏற்படும், அதனால் இவர் அவசியம் இல்லை அல்லது இவர் ஆதரவு ஓட்டுகளும் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒருத்தர் வெளியே அனுப்புவாங்க. சரி, அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் சக்சஸ் ஆனதுன்றது லட்சத்துல ஒண்ணு கூட கிடையாது. வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தோடு சுருங்கி நிக்கல. அவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாரு. அப்ப திரு விஜய்க்கு இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ஒரு ப்ரிடிக்ட் பண்றாரு இன்னைக்கு திரு செங்கோட்டையன். அதுக்கு கூடுதலாக போகும்போது அது அதிமுகவுக்கு சேர்த்தே ஒரு நெருக்கடியா வரலையா? எம்ஜிஆர் காலத்து முகம் தான் முன்னிறுத்துறாங்க. இல்ல, திரு விஜய் இன்னைக்கு வீடியோல என்ன சொல்றாரு? 20 வயசுல எம்ஜிஆர் பக்கத்துல இருந்து பார்த்தவரு அண்ணாவை முன்னிறுத்துறாங்க. அப்ப திமுக ஓட்டு வந்துருமா? அங்க 1967 செக் வச்சிடறாங்க. 67 வரைக்கும் இருந்த அண்ணா. அடுத்தது இன்னொன்னு என்ன சொன்னாங்க? 1977 இருந்த எம்ஜிஆர். இப்ப என்ன ஆயிடுச்சு? 2016 வரைக்கும் இருக்கிற ஜெயலலிதா. அடுத்தது என்ன ஆகும்? 2021 வரைக்கும் அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன். இப்போ அதிமுக தான் அது. அப்ப அதிமுக ஓட்டு போட்டுருவாங்களே. நீங்க இப்போ கலைஞர் திமுக தாவேகா இல்ல அதிமுக தாங்கிறீங்க. அப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து மற்றவர்கள் போக வாய்ப்பு இருக்குதுன்னா, வெளியேற்றப்பட்டவர்களும் போக வாய்ப்பு இருக்குதுன்னா, அதிமுகவை கைப்பற்ற நினைத்தவர்கள் அது முடியாமல் தாவேகாவை கைப்பற்ற நினைக்கிறார்களோ அந்த எண்ணம் வரும். இன்னொன்று நீங்க சொன்னீங்க, புது ரத்தம் தான் தாவேகாவின் உயிர் நாடி. அப்படி அதுல என்ன, அதுல உதாரணம்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தார், புது ரத்தம் தான். அவருக்கு பண்டுட்டி ராமச்சந்திர மாதிரி ஒரு அனுபவம் மிக்க தலைவர் போகும்போது அது என்னவா மாறுச்சுன்னு உதாரணம் இருக்குங்க. இல்ல இன்னைக்கு அதே தானே இன்னைக்கு செங்கோட்டையன் அவருக்கு முன்னாடி எம்ஜிஆரோட இருந்தவர் இருக்கு. இப்ப இன்னைக்கு என்னவா இருக்கு? உடல்நல குறைவு. அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவருடைய இதெல்லாம் இருக்கு. அந்த விஷயம் அதான் நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இவர் சொன்ன இப்ப 4 தலைவர்கள் சொன்னாரு. 4 தலைவர்கள் போலதான் செங்கோட்டையன் அந்த தாக்கத்தோட இழப்பு யாருக்குன்னு ஒரு கேள்வியில பாத்தீங்கன்னா தாக்கமாவே வச்சுக்கோ, குறைச்சே வச்சுக்கீங்க. நீங்க மாற்றம் இல்ல தாக்கம் தான் அப்படின்னா அந்த தாக்கம் யாரை தாக்கும்ங்கிற கேள்வி வருது இல்ல? ஆட்சியாளர் தாக்கம்ல எப்படி வரும்? நீங்க 2005ல செங்கோட்டையன் எங்க இருந்து வராரு? 2005ல வரும்போது செங்கோட்டையன் எங்க இருந்து வராரு? 2005ல பண்ருட்டி ராமச்சந்திரனும் சரி, விஜய் 2016 உதாரணம் என்ன ஆகும்? அப்ப யார் வந்தது ஆட்சிக்கு? 2016 உதாரணம் என்னாச்சு? இல்ல சார், 2016 மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. யாருக்கு அட்வான்டேஜ் ஆச்சு? ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இல்ல, நீங்க சொல்றது வெளியே பிரிஞ்சு போனவங்க கட்சிகள் சொல்ல. நீங்க வெளியே பிரிஞ்சு போனவர்கள் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்ற. வைகோ பிரிஞ்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரு? நம்ம பார்த்தோம். இழப்பை ஏற்படுத்துறாங்களா இல்லையாங்கிறதா சார் விஷயம். இழப்பை ஏற்படுத்தலையே. 96ல ஜெயிச்சாங்களே திமுக. அப்புறம் அதான் செங்கோட்டையன் இணைப்புங்கிறது ஒரு தற்காலிக. சார், ஒரு விஷயம் எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்க ஒரு பிரம்மாண்ட கட்சி வருது அப்படின்னீங்க, அப்புறம் கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் மாறி மாறி அடுத்தடுத்த நாட்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவர் வந்துடுவார், வருவதுதான் நல்லது எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க ஒருத்தர் ஆக்ஷன் எடுத்தீங்களா, அவரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சிட்டாரு. அதுதாங்க, அதாவது பலவீனம் யாருக்கு? வெளியேற்றப்பட்டவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க வரவேற்றீங்க, நீங்க கொண்டாடுனீங்க, நீங்க எதிர்பார்த்தீங்க, வெளியே அனுப்பியாச்சு. இவரு வெளியே அனுப்பியாச்சு. சரி, நேற்று வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்குது, என்ன போய் நீக்கிட்டாங்களே, உறுப்பினர் நீக்கிட்டாங்க. நேற்று வரைக்கும் சொன்னவரு வேற வழி இல்லாம இன்னொரு இடத்துல அடைக்கலம் தேடுறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அடைக்கலம் தேடுறது இல்ல, நான் வீழ்த்த ஏன்னா அடுத்து விஜய் ஆட்சிக்கு வருவார், அவர் தான் பொறுப்பு வர போறாருன்றது மூலமா என்ன சொல்றாரு? நீங்களும் இல்லங்கிறதான சொல்றாரு. அதிமுகக்கான வாய்ப்பு போற இடத்துல அப்படிதானே சார் சொல்லணும். ஒருவேளை சீமான் கிட்ட போயிருந்தா சீமான் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லுவாரு.
அவர் அதுதானே சொல்லணும். ஆனா போன சூழ்நிலை இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. வெளியேற்றப்பட்டவர் அங்க போய் நிக்கிறார். அதுல மாற்று கருத்தே இல்ல. நான் ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த தலைமை தான் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்றது இயல்பு. ஆமா. ஆனா அதே பத்திரிகையாளர் சந்திப்புல ஆணவத்தில் இருப்பவரை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், ஆண்டவன் தண்டித்து விடுவார் அப்படின்னு யார மனசுல வச்சுட்டு அவர் சொல்றாரு? அப்ப ஆமா, அவர் யார் எடப்பாடியை மனசுல வச்சுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்காக நடந்துருமா? மக்கள் ஓட்டு தானே போடணும். இப்ப அதே மாதிரி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அப்ப என்ன இங்க வந்து வெறுமனே அவர் வந்து நான் ஏற்றுக்கொண்ட தலைமை ஆட்சி வரும்னு சொல்ல, இது யார் என்ன எனக்கு ஒரு என்னோட மெம்பர்ஷிப் கூட இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்ற இடத்துல இருந்து நான் அதை பழி வாங்குறேன். அப்ப ஜெயலலிதா அம்மாவையும் பழி வாங்கணும்ல. அவருக்கு அமைச்சர் பதவியை தூக்கிட்டாங்கல்ல 2012. அவங்க இந்த மண்ணை மெம்பர்ஷிப் அங்கே இருந்து கட்சியில இருந்து தூக்கலங்கறாரு சார். பதவி அப்ப இது இப்படி நம்ம பேசினா எப்படி முடியும்? இல்ல, அவரோட பதவி போச்சுனாலே மானம் போச்சு சார். பதவி போனா மானம் போலியா? அப்ப உறுப்பினர் எடுத்தா தான் மானம் போகுமா? பதவி உங்களை எடுத்துறாங்க. அப்படி போனா கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பொறுப்பு ஒருத்தட்ட இருந்துச்சு, ஒரு பெரிய தலைவர்கிட்ட இருந்துச்சு. எம்ஜிஆர் தூக்குனாரு. அதுக்கு என்னாச்சு? நான் அதை அவர்கள்ட்ட எடுத்தாரா இல்லையா? இல்ல, உறுப்பினரை என்ன தூக்குனதால தான் மானம் போச்சுன்னா அதுவும் தானே. நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு சொல்றேன். அதனால தூக்குனாங்களா மானம் போயிரும் சொல்ல, அவர் சொன்ன வார்த்தைக்கு சொல்றேன். அப்ப என்ன உறுப்பினர்ல தூக்கும் போது மானம் போச்சுன்னா, அப்ப அமைச்சர் பதவியை தூக்கும் போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அப்பவும் அதே மாதிரி தானே. இப்ப என்னன்னா சார், இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை திரு விஜய் முன்வைக்கிறார், புரட்சி தலைவரை முன்வைத்து அரசியல் செய்யறார், அண்ணாவை முன்வைக்கிறார். அண்ணா எம்ஜிஆர் 2 தலைவர்கள். மூன்றாவதா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை என்னோட பாக்கெட்டில் நான் வச்சுட்டு தான் இருக்க போறேங்கிறாரு செங்கோட்டையன். அப்போ 3 பேர் அங்கே இருக்கும்போது நேச்சுரலாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து கேடர்ஸ் கிட்ட வந்துடாதா? தெளிவாயிடும் கேடர்ஸுக்கு. நம்ம கட்சியை தான் இவங்க பிரதிபலிச்சுன்னு இருக்கிறாங்க போல, அதுக்கு நம்ம கட்சியே போதுமே. நீங்க சொல்றது 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி அண்ணாவை பற்றி தெரிஞ்சவங்க அந்த அண்ணாவை நான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன்னு சொன்னா அது சிறப்பு. இல்ல 77 வரைக்கும் இருந்த அட்லீஸ்ட் 2 தலைமுறைக்கு முன்னாடி எம்ஜிஆர் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன்னு சொன்னா கூட விஜயகாந்த் சொன்ன மாதிரி கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க 2016 வரைக்கும் வந்துட்டீங்களே, அப்ப அந்த கட்சி தான் உயிர்ப்பாடு இருக்குது. அந்த கட்சியில இருக்கிறவங்க ஏன் மாற போறாங்க? இரட்டைலைக்கு ஏன் மாற போறாங்க? இரட்டைலை விட்டுட்டு ஏன் மாற போறாங்க? அது யதார்த்தமா இருக்காதுன்றது. இன்னொரு பக்கம் நீங்க ஐயா சொன்னாரு, 3 எம்எல்ஏக்கள் வரும்பொழுது இன்டர்வியூ நடத்தினாங்க. செங்கோட்டையனுக்கு என்ன இன்டர்வியூ நடத்தினாங்க? 2 மணி நேரம் பேசினாங்க சார். என்ன பேசினாங்க? வேற, இன்டர்வியூ வேற. எதுக்கு இன்டர்வியூ நடத்துறாங்க? நேர்காணல் வேற. நேர்காணல் பண்ணி தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? இல்ல, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல எல்லாம் சொன்னீங்கல்ல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறதோ, அப்போ வருகிற ஒரு வாய்ப்பை வாங்கி கொள்ளலாம் ஒரு நிலைக்கு. கரூர் சம்பவத்துல தான் தாவேக்காவுக்கு ஒரு தொடர்புமே இல்லையா சார் உங்களை பொறுத்த வரைக்கும்? அவங்களுக்கு ஏன் அச்சம் வரப்போகுது சார்? நீங்க இறந்தது யாரு சார்? அவங்க கட்சிக்காரங்கல்ல இல்லையா? நீங்க மொத்தமே தமிழ்நாடு அரசாங்கம் தானே சார் அதுக்கு பொறுப்பு. ஆமா, பொறுப்பு அவங்க சார். நீங்க அதிமுகவுடைய ஸ்டேட்மென்ட் படி மொத்தமே திமுக ஆட்சி தானே. அதே சூழ்ச்சி அரசாங்கம் மறுபடியும் பண்ணாதுன்னு நினைச்சோம். அந்த அச்சம் இருக்கும்ல. ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க, காவல்துறையை கையில வச்சிருக்காங்க. அப்ப அந்த எண்ணம் இருக்கும்ல, அனுமதி கொடுக்கறதுல இருந்து அத்தனைக்கும். அப்போ ஒரு அனுபவஸ்தர் கூட தேவை, அந்த எண்ணம் இருக்கலாம்ல. அனுமதி கொடுத்துருவாங்களா? அவர் வியூகம் அமைப்பார்ல. இப்ப நீங்க தான் சொன்னீங்க ரூட் போட்டு கொடுக்கிறவர் அந்த அனுபவம் இருக்குது. அதே அவரே சொன்னாரு, ஷியாம் சாரே சொன்னாரு, ரூட் போடுறதுல பழைய காலம், நீங்க ரூட்டே தேவையில்லை, எல்லாம் கூகுள் மேப்ல அவங்களே போட்டுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இல்ல அதுலயே நம்ம வந்து பெரிய நம்ம அதை வந்து ஒரு பெரிய கிரெடிட்டா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் சார். ஸ்ரீதர் சார்ட்ட கேட்டு